அழகா இருக்கு. ஒரு போட்டோ எடுக்கலாமா? எங்கடா அவங்களாம் காணோம்? அவங்களாம் முன்னாடி இறங்கிட்டானுங்கடா. உனக்காக தான் வெயிட்டிங். சந்தியா எங்க? எங்கடா பின்னாடி தான் வந்தா காணோம். டே, அவ சக்தி கையில எல்லாம் உள்ள சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. வருவாங்க, வாங்க நம்ம முன்னாடி போலாம். ஆமா, கவி எங்கடா காணோம்? அதுவா, சுச்சி பாதி தூரம் வந்தோடனே உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குன்னு சொன்னாடா. அதனால அவனுக்கும் ஒரு மாதிரி கால்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, நாங்கள் கீழே இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. பாதி தூரம் வந்தவங்க திருப்பி ரிட்டர்ன் போயிட்டாங்க. 2 பேர் கீழே தாண்டா இருக்காங்க. அவனா? அவன் அப்பெல்லாம் பண்ண மாட்டானே. ஏன்டா என்னாச்சு? தெரியலடா, ஒருவேளை சுஜி தனியா இருப்பான்னு நினைச்சானா என்னன்னு தெரியல. அவன் வரலன்னு சொல்லிட்டான். நானும் சரி சுஜிக்கு துணையா இருப்பானேன்னு ஓகே சொல்லிட்டேன். மித்ரனும் ஜெயும் எங்க? இதோ மங்கி எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கானுங்க பாரு. அவ்வளவுதானடா, கீழே போய் சாமி கும்பிட்டு கிளம்ப வேண்டியதானே? மழை வர மாதிரி இருக்குடா. ஜெய் வீர ஊருக்கு போகணும்ல. ஆமாடா, அவ்வளோதான். கிளம்பலாம்டா. ஓகேடா. இது என்னடா, சாமியின் கதவு தான் இருக்கு. இதுதான் சாமியே. இது பேர் தான் 18ஆம் படி கருப்ப சுவாமி, அழகரோட காவல் தெய்வம். இங்கே வந்து நேர்த்தி கடன் பண்ணுறாங்களே, கெடா வெட்டுறது எல்லாமே, அதெல்லாம் இவருக்கு தான். ஓ அப்படியா? அப்ப கதவு தான் சாமியே வா. உள்ள என்ன இருக்கு? உள்ளேயும் 18 படி இருக்கு. அதுதான் சுவாமி. எப்பயாவது பூஜை பண்ணும்போது ஓப்பன் பண்ணுவாங்க, அப்போ பார்க்கலாம். உள்ள 18 படி இருக்கு. ஹே, நிறைய பெரிய பெரிய அருவாள்லாம் இருக்குல்ல. ஆமாச்சோ, பெரிய பெரிய அருவாலாம் நேர்த்தி கடன் செலுத்துவாங்க. அதெல்லாம் இங்கே தான் இருக்கும். இப்போ என்னன்னு தெரில, காணோம். சாமி கும்பிட்டாச்சா? கிளம்பலாமா? கவி எங்க? கவி உன் கூட தானே இருக்கேன்னு சொல்லி அச்சு சொன்னா. நீ மட்டும்தான் இருக்க. கவி எங்க? அதையும் கேட்குறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கேருந்து வேகமாக வந்தாங்க. கார் உள்ள போய் உட்காந்தவங்க தான் வெளியிலே வரமாட்டேங்கிறாங்க. இப்போ தான் கால் பண்ணியிருக்கேன், நீங்கள்லாம் வந்துட்டீங்க, கீழே இறங்கின்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. எது? காருக்குள்ள போய் உட்காந்து வரமாட்டேங்கிறானா? என்ன சொல்ற? ஆமாச்சோ, நானும் இவ்வளோ கேட்டேன், ஒன்றும் சொல்லவே இல்லை. நான் வெளியில தான் உட்காந்துட்டு இருந்தேன். இப்போது கையில் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்தேன். என்னாச்சு அவனுக்கு? டேய், அவனுக்கு எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையாடா? கால் வேறு வலிக்குதுன்னு சொன்னான்னு சொன்னீங்க. அவன் இப்பெல்லாம் இருக்க மாட்டானடா. வாங்க போய் பார்க்கலாம். எதையோ பார்த்து பயந்து ஓடி வந்த மாதிரி இருந்துச்சுண்ணா. எது பயந்தா? நீ வேற. அவனை பார்த்து வேணா மற்றவங்க பயப்படுவாங்க. என்னன்னு தெரியலையே. ஜீவி சொன்ன மாதிரி உடம்பு எதுவும் சரியில்லையா? வாங்க போய் பார்க்கலாம். கார்ல தான் இருக்கானா? நான் நீங்களாம் வந்துட்டீங்கன்னு கால் பண்ணேன்டா, இது வரேன்னாங்க. சரி, இங்கேருந்து கீழே இறங்குங்க. மற்றவங்களாம் சாமி கும்பிட வேணாமா? கவி, கவி என்னாச்சு? டேய், அது வந்து அது என்னடா என்னாச்சு? ஜீவி, ஜீவி, கவி, கவி என்னாச்சு? என்னடா ஜீவி? அது இப்ப அடி வாங்க போற பாரு. என்னடா? நான் உன்னை கொல்ல போறேன் பாரு. என்னடா? கொஞ்ச நேரத்துல அவங்க நம்ம எல்லாத்தையும் கொண்டுருவாங்க. ஜெய் சொன்ன மாதிரி அடி வாங்க போற. என்ன உளறிட்டு இருக்க? டேய் ஜீவி, உங்க அம்மா இங்க வந்திருக்காங்கடா. என்னடா சொல்ற? கவி, ஆமாண்டா, ஆமா. நான் ஒரு தடவை இல்ல 3 தடவை பார்த்தேன். அதுக்கப்புறமா எனக்கும் டவுட்டா தான்டா இருந்துச்சு. அதனால பக்கத்துலயே போய் பார்த்துட்டு வந்துட்டேன்டா. உங்க அம்மா தான் இங்க வந்திருக்காங்க. டேய், அப்படா அவங்க உன்னை பார்த்துட்டாங்களா? இல்லடா, நான் பக்கத்துல போய் பார்க்கும்போது அவங்க கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல பார்த்துட்டு ஓடி வந்துட்டேன்டா. அப்ப போய் கார்ல உட்காந்து வந்தான். இப்ப நீங்க சொன்னது தாண்டா இறங்கி வந்தேன். அப்போனா இப்போ உங்க சாமி கும்பிட்டு கிளம்பிட்டாங்களா? அது எனக்கு தெரியாதுடா. நீ அவங்கள பார்த்து எவ்வளவு நேரம்டா ஆச்சு? என்ன ஒரு 1/2 hour இருக்கும்டா. 1/2 hour தான் ஆகுதா? அச்சு, பயப்படாதடா, கிளம்பிடலாம். ஐயோ, டேய் ஜிபி, அங்க பாருடா. அம்மா, டேய் அவங்க இந்த பக்கம் தான்டா வராங்க. எல்லாம் ஓடுங்கடா. சுஜி வா போலாம். ஆண்டவா, மனோ எங்க? மேடம், உங்க ஃபோன் தான் ரொம்ப நேரம் இங்கிட்டே இருந்துச்சு. அவர் அட்டன் பண்ணிட்டு இந்த பக்கமா தான் போனாரு. ஓ அப்படியா? சரி, நீங்களும் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். இல்ல மேடம், நாங்களும். சொன்னதை செய்யுங்க. ஓகே மேம். அண்ணா, இவங்கள உங்க அம்மா இவ்வளோ அழகா இருக்காங்க. இப்ப ரொம்ப முக்கியம், கொஞ்ச நேரம் அமைதியா இரு சுஜி. அதெல்லாம் சரி, மித்ரன் எங்கடா போச்சு? அவனையும் அம்மாக்கு தெரியுமே, பார்த்தாங்க நம்ம எல்லாம் காலிடா. டேய், ஏற்கனவே ஜீவன் பயந்துட்டு இருக்கான், நீங்க வேற ஏண்டா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க. வசுந்தராமா, நீங்க நல்லா இருக்கணும். நன்றி கருப்பா. என் வாழ்க்கையில் நான் பார்க்காத கஷ்டங்களே கிடையாது. அப்படி இருந்தும் நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணம் 2 பசங்க மட்டும்தான்.
நான் என்ன கேட்க போகிறேன்? என் 2 பசங்களும் சந்தோஷமாக இருக்கணும் தான். அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். நிறையா பேர் கண்ணில் படாமல் மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? என் பசங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் கருப்பா. தயவுசெய்து அவங்க 2 பேர்த்தையும் நல்லபடியாகவே ஆண்டவனே. இப்போ கூட பாரு, உன்னை பார்க்கணுன்னா மறைஞ்சு மறைஞ்சு வர வேண்டியதாக இருக்குது, பாடி கார்ட்ஸ் வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்படிலாம் கஷ்டங்களை கொடுக்குறிய ஆண்டவனே. இது வரலும் எனக்கு நீ எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் என் பையன் வாழ்க்கையில் நான் என்னெல்லாம் கேட்டேனோ அது மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். அதனால் நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். இன்னும் மிச்சம் இருக்க கொஞ்ச நாளும் என் பையன் சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்கணும், அதுதான் எனக்கு வேணும் ஆண்டவனே. என் பசங்க 2 பேர்த்தையும் பத்திரமா பார்த்துக்கணும். என்னடா இவ்வளோ நாள் கழிச்சு நம்மளை பார்க்க வந்திருக்காளேன்னு நினைக்கிறியா? இப்போ கூட என் பையன் என்கிட்ட பேசும்போது ஏதோ தடுமாற்றம் தெரியுது. மனசுக்கு ஒரு 2-3 நாளாகவே ஒரு மாதிரி, எப்படி சொல்கிறது, கஷ்ட சூழ்நிலை வரப்போதா இல்லை சந்தோஷம் வரப்போதான்னு தெரியல. அதுதான் உன்கிட்டே வந்து சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்திருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் என் பையன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். என் பையன் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். கருப்பா, கூட இருந்து உதவி பண்ணுப்பா. டேய், அம்மா அப்படி என்னத்தடா வேண்டுவாங்க? ஜீவி, உனக்கு ஒரு ஆளுக்காக இவ்வளோ ஹெவியாவா? அதான் நீ ஹாப்பியா இருக்க போலடா. கவி, டேய், ஏன்டா அடிச்ச? உனக்கு தான் தெரியும்ல, அவன் டென்ஷனாக இருக்கும்போது தேவையெல்லாம் வாயை கொடுக்க கூடாதுன்னு. வாயை கொடுத்தா இப்படிதான் அடி விடுவோம். அமைதியா இருறான். என்ன கஷ்டமாக இருந்தாலும் அது எனக்கு மட்டும்தான் வரணும். என் 2 பசங்களும் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். கருப்பா, நல்லதோ கெட்டதோ உன்கிட்டயே கொடுக்குறேன். எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக பார்த்துக்கோ கருப்பா. மேம், மனோ, சாரி மேம், நீங்கள் திடீர்னு மனது சரியில்லைன்னு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டீங்க. அதனால முக்கியமான மீட்டிங்ஸ்லாம் கேன்சல் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதான் அட்டன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் மனோ. மனோ அங்கிள், நீங்கள் வேணா போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க மனோ, நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை மேம், நோ ப்ராப்ளம், நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். நீங்கள் சேஃபாக ஹோட்டலுக்கு போகணும். பரவாயில்ல மனோ, நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. பரவாயில்லம்மா, நான் இன்னும் சாமிகிட்ட பெருசாக கேட்ட போகிறேன். தம்பியும் நீங்களும் நல்லா இருக்கணும் தான், அதுக்கு தான் நீங்களும் வேண்டியிருப்பீங்களே. அப்புறம் என்ன, வாங்கம்மா போகலாம். சரி போகலாம் மனோ. ஓகே மேம், போகலாம். மனோ, அப்புறம் ஒரு விஷயம், நான் இங்கே வந்திருக்கேன்றது கண்டிப்பாக அவனுக்கு தெரியாமல் இருக்காது. இதே தான் அவனுங்களுக்கு வேலை. நான் என்ன பண்ணுறேன், எங்கே இருக்கேன், இதுதான் அவனோட வேலையே. அதனால் கொஞ்சம் ஷியோர் மேம், எனக்கு தெரியாதுதான், நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் மேம். உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவனுங்க நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. அவனுங்க அப்படி சப்போஸ் வந்தால் உடனே எனக்கு கால் பண்ணுங்கள், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஷியோர் மேம், 2 days தானே, பார்த்துக்கலாம் மேம். சரி மனோ, கிளம்பலாமா? கிளம்பலாம் மேம். மனோ, இங்கே இருக்கவங்களுக்குலாம் நான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு மேம், கொடுக்குறதெல்லாம் கொடுத்தாச்சு. ஓகே. அவங்க என்கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சொல்லிட்டேன் மேம், அப்பயே வந்து உங்களை பார்க்கணுன்னாங்க, நான் சொல்லியிருக்கேன். ஓகே மனோ, கிளம்பலாம். ஓகே மேம். என்னாச்சு மேம்? ம் போச்சு, அம்மாக்கு ஏதோ டவுட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன்டா. டேய் ஜீவி, அதான் ஃபுல்லா குளிச்சிட்டில, அப்புறம் எதுக்குடா முக்காடு? இப்பே வா, அம்மா கிட்ட போய் நீ இங்க தான் இருக்கேன்னு சொல்லிடலாம். டேய், அவனை ஒன்று போடுறான். என்ன மேம், என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜிபி. போச்சு. தம்பிக்கு வேணா கால் பண்ணிட்டா மேம்? இல்லை வேண்டாம். ஆன்ட்டி, டேய், இவனடா அங்க? போச்சு. யாருமா, என்ன வேணும்? வாவ், எவ்வளோ அழகாக இருக்காங்க. டேய், இவன் எங்க அம்மாட்ட போய் என்னடா பேசிட்டு இருக்கா? யாருமா, என்ன? மனோ. ஓகே மேம். என்னடா, என்ன வேணும்? அது வந்து உங்கள் பேக் அங்கே விட்டுட்டீங்க ஆன்ட்டி. என்னோட? ஆமாம். ஓ, தேங்க்யூடா. பரவாயில்ல ஆன்ட்டி, இனிமே பேகை பத்திரமா பார்த்துக்கோங்க. உன் பேர் என்னம்மா? சந்தியா. சந்தியா, நைஸ் நேம். இந்தாடா வாங்கிக்கோ. இல்லை ஆன்ட்டி. பரவாயில்லடா, வாங்கிக்கோ. தேங்க்யூ ஆன்ட்டி. டேய், உங்க அம்மா என்னடா அவளுக்கு பூ கொடுக்குறாங்க? கொஞ்ச நேரம் வாயை மூட்டு சும்மா விட்டுடும். ஆன்ட்டி, உங்கள் கிஃப்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஆன்ட்டி. தேங்க்யூ ஆன்ட்டி. அப்புறம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஆன்ட்டி. அப்படியா? தேங்க்யூ. டேய், 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னே தெரியலடா. உங்களுக்கு ஏதாவது கேக்குதா? இப்போ ரொம்ப முக்கியம், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கவி. டேய், எங்க அம்மா போக போறவங்களையும் பிடிச்சதோ பேசிட்டே இருக்கடோ இவள. அதானே. டேய், உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? உங்க அம்மா பேக்கை விட்டுட்டு வந்துட்டாங்கடா. பாவம், அந்த பொண்ணு தானே இட்டு வந்து கொடுத்தா. அவன் மேலே கோவப்படுற? நல்லதுக்கே காலம் இல்லடா. கவி, எப்ப சாமி வாயை மூட்டேன், போதுமா? சரி, ஓகேம்மா, பாய். பாய் ஆன்ட்டி. என்ன மேம், பூவை தூக்கி அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டீங்க. ரொம்ப சென்டிமெண்ட்லாம் பார்ப்பீங்க. சாமி கிட்ட இருந்து அந்த பூ அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டீங்க. தெரியல, கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்துட்டேன். போகலாமா மனோ?
ஓகே மேம். ஏய் ம் ஜீவி இங்க என்ன பண்ற சந்தியா? ம் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஏய் அத ஜீவி யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதுவா, ஒரு ஆண்டி சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது பர்ஸை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. அதை தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அச்சோ. சரி பர்ஸை கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதானே, என்ன வளவலன்னு பேச்சு? ஜீவி அதானே பார்த்தேன், என்னடா இவ்வளோ நேரம் ஆரம்பிக்காமல் இருந்தீங்களேன்னு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய் தெரியாதவங்க கூட இப்படிதான் லொடலன்னு பேசிட்டே இருப்பியா? அச்சு சொல்லி வைங்க, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அப்புறம் வேற மாதிரி ஆயிரும். எங்கிட்டலாம் நல்லா பேசு. அங்க மேல ஒருத்தர் வம்பளுக்கும் போது வாய் முட்டு கம்மன் இருந்துட்டு இங்க வந்து இவ்வளவு வாய் அடிக்கிறியா? ஹலோ, ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு 2 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா நானே அவனை அடிச்சிருந்திருப்பேன். நீங்கள் வந்து ஹீரோயிசம் காமிக்கிற மாதிரி பண்ணிட்டு இப்போ என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கீங்களா? உங்களை நான் கூப்பிட்டேனா? ஓஹோ, அப்ப எப்படியே போன் விட்டுட்டு வந்திருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? விட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே? அதெல்லாம் சரி, கையில என்ன பூவு? ஏங்க, இதெல்லாம் என்னோட பர்சனல். இதெல்லாம் எதுக்கு உங்கள்கிட்ட நான் சொல்லணும்? அதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? எது பர்சனல்? அவங்க ஜீவி சந்தியா எல்லாரும் காருக்கு போயாச்சு போ. அச்சு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா போலாம். டேய் என்னடாச்சு உனக்கு? அவகிட்ட என்ன இவ்வளவு கோவப்படுற? எது நான் கோவப்படுறேனா? அவ பாத்தில எவ்வளவு வாய் பேசுறான். என்ன வாய் பேசினாளா? அப்படி ஒன்றும் அவன் பேசவே இல்லையே. ஸோ இவனுங்க 2 பேத்துக்கும் ஏற்கனவே ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இவன் ஏன் இவகிட்ட இவ்வளோ கோவப்படுறான்? அதுக்கான காரணத்தை முதல் கண்டுபிடிக்கணும். இவ வேற அம்மா கிட்ட என்னத்த பேசி வச்சான்னு தெரியலையே. என்னடா அவதான் சொன்னான்ல பேக்கை விட்டுட்டாங்க, அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்னு. அப்புறம் என்ன? அப்படியேனாலுமே அவளை என்ன உங்க அம்மாவுக்கு தெரியவா போகுது? எதை பத்தி பேசியிருக்க போறாங்க? நீ அதை நினைச்சு ஏன் கவலைப்படுற? டேய், உனக்கு தான் அம்மா பத்தி தெரியும்ல. சின்னதாக ஒரு சந்தேகம் வந்தாலும் அது என்ன எதுன்னு திருப்பி திருப்பி ஃபுல் விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோ, அவங்க மண்டையே வெடிச்சிடும். இவ்வளோ நேரத்துக்கு கண்டிப்பாக ஏதோ அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க இங்கே கிளம்பி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ நான் அம்மா உடனே பார்க்கணும்டா. டேய் ரிலாக்ஸ். ஏன்டா இப்போ என்ன? அம்மா பார்க்கணும் அவ்வளோதானே? இரு, ஏதாவது ஐடியா பண்ணலாம். டேய், நான் அம்மா கிட்ட போய் சொல்கிறேன்னு தெரிஞ்சதுன்னா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. எனக்கு அம்மா பார்த்த உடனே அம்மான்னு ஓடி போய் கட்டி பிடிக்கணும் போல இருந்ததுடா. டேய் ஏன்டா? சாரிடா, என்னால் தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனையும். பரவாயில்ல விடுறா. சரி வா போகலாம். போகலான்டா. ஈவினிங் ஏதாவது யோசிச்சுட்டு மம்மியை கண்டிப்பாக பார்க்கலான்டா. பார்க்கலாம்டா. இப்போ வா கிளம்பலாம். சக்தி, ஏய் சக்தி. என்ன என்ன குமரிகளா, வீட்டில் ஒவ்வொரு வேலையை எடுத்து பார்க்காம 2 பேரும் வந்து குத்து வச்சு உட்காந்துருக்கீங்க. என்ன என்னடா சக்தி, காஃபி எடுத்துக்கோ. சரியா போச்சு போ. வயசு பிள்ளைங்கள உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் காஃபி எடுத்து வந்து தரீங்களாக்கும். எடுத்துக்கடா. தேங்க்யூ பெரியம்மா. கயல் எடுத்துக்கோடா. தேங்க்யூ த. பெரியம்மா எடுத்துக்கோங்க. பெரியம்மா என்ன கேட்டீங்க? என்ன பெரியம்மா செய்கிறது? இன்னும் 3 வருஷமோ 4 வருஷமோ நம்ம கூட இருப்பாளுங்க. அப்புறம் புகுந்த வீட்டில் போய் வேலை பார்த்துட்டே தானே இருக்க போகிறாளுங்க. இங்கே இருக்கும்போது ஃப்ரீயாக இருந்துட்டு போட்டுமே, விடுங்க. இல்லைம்மா, இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் வேலையெல்லாம் கற்றுக் கொடுக்கணும்ல. அவளுகளும் வயசு வந்துருச்சுல, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும்ல. இப்போ இருந்தே பழக்கம் வந்தா தானே. அதெல்லாம் நம்மளை விட நல்லாவே சமைப்பாளுங்க பெரியம்மா. இப்போ தான் ஃபோன் இருக்கே, அதில் யூடியூப் ஓப்பன் பண்ணால் எப்படி எப்படி சமைக்கணும், என்னென்ன பொருள் போடணும், எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் போடணும்னு எல்லாமே வருது. அதெல்லாம் பார்த்து நல்லாவே சமைப்பாளுங்க. நான் இன்னும் 2-3 வருஷங்க அப்புறம் அங்கே போய் வேலை தானே பார்க்க போகிறாளுங்கன்னு சொல்லிட்டு தான் நான்லாம் எந்த வேலையும் சொல்கிறதில்ல. ஆனால் எல்லா வேலையும் தெரியும் பெரியம்மா. என்னமோ சரிம்மா, நாங்களாம் அந்த காலத்தில் 10 வயசு ஆனதுமே எவ்வளோ வேலைங்க பார்ப்போம் தெரியுமா? உங்களை பெரிய பெரியம்மா கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஆமாம்மா, மறந்தே போயிட்டே பார்த்தியா? இதோ போய் பார்க்குறேன். சக்தி, என்ன 2 பேரும் காஃபி வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? குடிங்க. இதோ தோத்த விளையாட்டு பிள்ளைங்க. அத்தை சொல்லுமா. காஃபி. இந்தாம்மா.
தேங்க்யூ த. மற்றவங்கெல்லாம் எங்கம்மா? ஜீவி எங்க? ஜிவி கொஞ்சம் தலைவலியாக இருக்குன்னு தூங்கிட்டு இருக்கான் த. எழுந்ததுக்கப்புறம் அவனே கேட்பான். ஓ அப்படியா? எனக்கு தெரிஞ்சு 2 நாளும் அது காஃபி குடித்த மணி தெரிலையே. என்கிட்ட எதுவும் கேட்கவே இல்லை. 2 நாள் நான் எதுவும் காஃபி ப்ரிப்பேர் பண்ணி அது கொடுக்கவே இல்லையே. என்ன காஃபி கொடுக்கலையா? அவன் என் கூட 2 நாள் காஃபி குடிச்சிட்டு தானே இருந்தான். அத்தை கொடுக்கலனா? என்னம்மா? தெரியல த, நான் அவன்கிட்ட கேட்குறேன். சரிம்மா. சக்தி, ம் ஆர் யூ ஓகே? சக்தி, என்ன? அச்சு. அங்க என்னம்மா சத்தம்? ஐயோ அம்மா நான் இல்லை. என்னடா என்ன சத்தம்? அத்தை அது பள்ளித்த பள்ளிக்கு அப்படி கத்துனேன். நான் என்ன ஏதோன்னு பயந்துட்டேன். அது ஒன்றும் இல்லைம்மா, அது கொஞ்சம் பெரிய சைஸ் பள்ளி, அதான். சக்தி, அப்போ நான் மரபள்ளியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இங்கே இருக்காதே, ஏதோ 1-2 வந்திருக்கும் போல. சரி, அதெல்லாம் இங்கேயே தாம்மா இருக்கு. இப்போ கூட நீங்கள் வரும்போது இந்த பக்கமாக போகலை. என்ன சொல்கிறேன்? நான் பார்க்கலையே. சக்தி சரி சும்மா இருடி. அது வந்துட்ட, அது வேகமாகவே போயிடுச்சு. சரிடா, வீட்டுக்கு போகணுன்னு அம்மா உன்னை கூப்பிட்டாலே. ஆமாத்த, நான் சக்தியோட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சரி தப்ப நான் கிளம்புறேன் த. சரிடா, பாய் சக்தி. ஹே கயல். ஹை, நம்மால் பேசலாமா வேணாமா? அச்சு வேற டைம் கொடுறான்னா என்னன்னு தான் கேட்போமே. அப்படி என்னத்தை அப்படி யோசிச்சுட்டு இருக்கா? நான் வந்து உட்காந்துருக்கிறது கூட தெரியாம. பேபி, ஏ சக்தி, 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 ப்ளீஸ் என்கிட்ட பேச மாட்டியா? கையை விடுங்க. என்ன பாரு. கார்த்திக் ப்ளீஸ். கார்த்திக். என்ன கார்த்திக்? இப்போ எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேற? என்னை ஏன் அவாய்ட் பண்ணுற? கார்த்திக் விடுங்க. என்னை ஏன் அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லு. ஏன் அது உங்களுக்கு தெரியாதா? தெரியாதனால தான் கேட்குறேன். கார்த்திக் முதல்ல என்ன விடுங்க. யாராவது பார்த்தாங்க அவ்வளோதான். என்னை அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணத்தை சொல்லு, உன்னை விட்டுடுறேன். அது வந்து என்ன, நான் ப்ரப்போஸ் பண்ணனாலையா? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஏன் நான் லவ் பண்ணுறேன்னு உனக்கு முதல்ல தெரியாதா? சக்தி, கார்த்திக் நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல. இன்னைக்கு தான் தெரியுமா லவ் பண்ணுறேன்னு? ப்ளீஸ் கார்த்திக், நான் போகணும். கார்த்திக் என்னடா, எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுற? நான் ப்ரப்போஸ் பண்ணனால தான் நீ என்னை அவாய்ட் பண்ணுறேன்னா, அப்போது சேஞ்ச் ஆக வேண்டியது நான் இல்லை, நீ தான். நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், நீ எனக்கு வேணும். அதுக்காக நான் எவ்வளோ தூரம்னாலும் போவேன். என்ன புரியுதா? கார்த்திக் இதெல்லாம் ஏன், எப்படி? ஏன்னு கேட்டால் இப்போ வரையும் எனக்கே தெரியாது. உன்கிட்ட எதெல்லாம் எனக்கு பிடிக்காதோ அதெல்லாம் தான் இந்த விஷயத்துக்கு காரணம். சக்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஊர்லேருந்து ஊர் வரலாம் எனக்கு இந்த மாதிரி எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது. தோ சுஜி, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, கயல், மலர், எல்லாரும், அவங்க எல்லாம் உன்னை பற்றி ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுவாங்க. அவள் ஒன்றும் மற்றவங்க மணி கிடையாது, அப்படி இப்படின்னு. அப்போல்லாம் எனக்கு கோவம் பயங்கரமாக வரும். இவன் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஊருக்கு போனதுக்கப்புறம் உன்னை மிஸ் பண்ணிட்டு நான் பட்டனே பாடு. எப்பா, என்னால் முடியலடி. கார்த்திக் நான் பார்க்குற பொண்ணுங்களை விட என்னை பார்க்குற பொண்ணுங்க தான் அதிகமாக இருந்தாங்க. நான் இங்கே ஊருக்கு வந்தபோது என்னை அவாய்ட் பண்ண ஃபஸ்ட்டு பொண்ணு நீ தான். அப்போலாம் எனக்கு பயங்கர கோவம் வரும். யார் அவ நம்மளே அவாய்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உங்ககிட்ட
விளையாண்டு சிரிச்சாலும் மனசுக்குள்ளே பயங்கர கோவம் இருக்கும். நம்மளே ரிஜெக்ட் பண்ணுறா, இவன் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் என் ஃப்ரெண்டு ஷாம் இருக்கானே, அவன் கூட உன்னை பற்றி ரொம்ப ஓவராக பில்டப் கொடுத்தான். அவன்கிட்ட கூட அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் ஊருக்கு போனேன். ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் உன்னை லவ் பண்ணுறேன்றது. நான் மிஸ் பண்ணிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேன் தெரியுமா? நான் உனக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நீ என்னை ரிஜெக்ட் பண்ணப்பெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாத சக்தி. நீ ஃபோன் அட்டன் பண்ணி பேசும்போதெல்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் தெரியுமா? ஆனால் அதை நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. என்னை எப்போ பாரு ஹர்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். நீ ஒரே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்க. என்ன தெரியுமா? நான் எக்ஸாம் எழுதி முடிக்க வரையும் எனக்கு கால் பண்ணேன்னு சொன்னோன்னே அதை மட்டும் மேடம் கரெக்டாக பண்ணீங்க. நிஜமாகவே சொல்கிறேன், நீ என்கிட்ட ஃபோனில் பேசலை, நான் எக்ஸாம் எழுத போயிருப்பேனான்னு கூட தெரியாது. அப்போல்லாம் எப்போ பாரு உன் ஞாபகம் தான். புக்ஸை ஓப்பன் பண்ணாவே நல்ல வேலை நீ எனக்கு கால் பண்ண. இல்லைன்னு வச்சுக்கோ, நான் ஒரு எக்ஸாம் கூட அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன். அந்தளவுக்கு என்னை பைத்தியக்காரன் ஆக்கிட்டேன். இப்போ கூட யோசிப்பேன், எப்படி நீ கேட்டியே எப்படின்னு, அந்த மாதிரி தான். ஆனால் அதுக்கு பதில் தெரியவே இல்லை. ஒருவேளை லவ்னா இப்படி தான் இருக்குமோ என்னவோ. ஐ லவ் யூ சக்தி. கார்த்திக், செல்லக்குட்டி, உன் மனசில் நான் இருக்கிறேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதை ஏன் மறைக்கிறேன்றது மட்டும்தான் தெரியல. நீ எனக்கு வேணும். அதுக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன். உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். கார்த்திக், சக்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு தான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே இருக்கவங்கள பாதி பேத்துக்கு தெரியும் உன்னை நான் லவ் பண்ணுறேன்றது. எங்கள் அண்ணன் ஜீவன், உங்கள் அண்ணன் ஜெய், கவி, விக்கி எல்லாத்துக்கும் தெரியும். எது எங்க நினைக்கா? ஏன் உங்கள் அண்ணாக்கு தெரியும். உன்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னால் நான் சொல்லிட்டேன். உனக்கு தெரியுன்ற மாதிரி அவன்கிட்ட காமிச்சுக்காத. ஓகே? கார்த்திக், என்ன இதெல்லாம்? சக்தி சக்தி, என்னை என்னவோ பண்ணிட்டடி. நீ எதுக்கு பயப்படுறன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் உன்னை யாருக்காகவும் இதுக்காகவும் நான் விட்டு கொடுக்குறதா இல்லை. புரியுதா உனக்கு? இந்த வீட்டில் பூகம்பமே வெடித்தாலும் நீ எனக்கு வேணும். சக்தி, நான் ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதை கண்டிப்பாக எனக்கானதாக்கிக்குவேன். புரியுதா உனக்கு? சக்தி, உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லடி. நீ எனக்கு தான். சரியா? ஸோ டேக் ஓன் டைம், ரிலாக்ஸ். என்ன அமைதியாக யோசி. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சரியா? போ. என்னடி சைட் அடிக்கிறியா? சக்தி, சிப்போடா பொறுக்கி கொரியன் குரங்கு. ஓய், இன்னைக்கு மேடம் ரொம்ப மூட் அப்செட்டாக இருக்கீங்கன்னு தான். நாளைக்கு இப்படிலாம் கிடையாது. என்ன? நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. மூஞ்ச பாரு. அதையும் பார்க்கலாமா? போடா. ஓய், போயிடுச்சா? நாளைக்கு இருக்குடி உனக்கு. ஐயோ ஐயோ, இந்த ட்ரீம் வேற. ஏன் இப்படி நீ படுத்த? யாரு நீ? என்ன கொலுசு சவுண்டு? நான் ஒருத்தன். இங்க என்ன எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க? யாராவது யாருன்னு பார்க்கணும்னு தோணுதே. போய் பார்த்துடலாம். எப்பா கொலுசு என்ன சவுண்டு?
அம்மா கிட்ட சொன்னால் கேட்கவே மாட்றாங்க. புதுசு வாங்கிக்கோ புதுசு வாங்கிக்கோன்னு நிறைய ஜல் ஜல் சவுண்டு வருதே. ஆமாம், இந்த பூவை நம்ம இன்னும் வைக்கவே இல்லையே. ஃபங்க்ஷனுக்கு வேறு லேட் ஆகிடுச்சு. அப்புறம் அம்மா திட்டுவாங்க இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன்னு. சரி, நம்ம இந்த பூவை வச்சுட்டு கிளம்புவோம். பூ நிறையா இருக்க மாதிரி இருக்குல்ல. ஆன்ட்டி பாசமாக கொடுத்தது, அப்படிலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த ரூம்ல இருந்து தானே சவுண்ட் வந்தது. என்ன அதே ட்ரெஸ்ஸு, நம்ம ட்ரீமில் பார்த்த அதே ட்ரெஸ். சந்தியா, பரவாயில்லையே, சுச்சுவேஷன் சாங்கு. ஆனால் இது ஆன்ட்டி கொடுத்த கிஃப்ட்டு. இது அம்மா கொடுத்த பூ தானே சந்தியா? ம்